ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலக்கடலை துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை ஒரு 50லேருந்து 100 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் தாராளமாக சாப்பிடலாம். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இந்த மாதிரி வேர்க்கடலை, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லெண்ணெய் வேணாம். மற்ற ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கடலையில் இருக்க தோல் உறிஞ்சி வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா, ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தோல் உறிஞ்சி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் காரமும் புளிப்பும் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியாக காரம் புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் காரமும் புளியும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு கம்மியாக தேவைப்படுறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நான் ஒருத்தருக்கு தான் குவான்டிட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தோல் எனக்கு உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதை நம்ம ஆற விடணும். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் ஸ்டவ்வில் இருந்து இறக்கி இதை ஆற வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இந்துப்பு 2ல் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கல்லுப்பு சேர்க்குறேன். கம்மியான அளவுக்கு தான் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு எனக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நான் எடுத்துருக்க குவான்டிட்டி ரொம்பவே கம்மி. கல்லுப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மிக்சியில் பல்ஸ் கொடுத்துக்கோங்க. பல்ஸ் கொடுத்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு தான் அரைஞ்சி வரும். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைஞ்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நம்ம துவையல் அரைக்க போகிறதுனால தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, லைட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது நம்ம பிசைஞ்சு சாதத்தில் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அரைகிறதுக்கு லேட்டு தான் ஆகும். பட் அரைஞ்சி வந்துடும், அரையாமலாம் இருக்காது. நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தாளித்து ஊற்றிட்டு இதை நம்ம இட்லி, தோசைக்கு நம்ம சட்னி மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போதுமே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்னு ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னியை தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு அப்படின்னா புளிப்பும் காரமும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சட்னி செய்கிறீங்க அப்படின்னா புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.